அருகாமையில் உள்ள மந்திரி மந்திரியா இங்க வா இங்க வா கட்டிக்க ஒழுங்கா
வாங்கி போகணும். அப்பதான் நல்ல சீக்கிரமா கொடுத்துருவோம். வாங்கி போவேன். பொறுமை இருக்கு. கட்டியா? கட்டுமா இருக்கா? என்னது எங்க மந்திரி கூட்டு வரணும். ஆமா மந்திரி சொன்னேன் சார். அவனுக்கு சுத்தமா எங்கதான் புடிச்சு வந்தீங்க? இது போறதுக்குள்ள நீங்க அடிச்ச அடியில அவன் சூட்டு தள்ளி போச்சு சார். தள்ளி போச்சுட்டா? தண்ணி வந்து அவனுக்கா சூத்துல தண்ணி வந்தா டாக்டர்கிட்ட பார்க்கலாம். சேவா அருவமனையில தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆமா அரண்மனையில கை பேச்சு ஊச்சி போடுறாங்க. போய் கூட்டலாம். ஏற்பாடு கூட நின்று என்ன சொல்றா மகாராஜா? இங்கிருந்து வந்து போகடியா சுத்தமா செத்து பேண்ட் அதுக்குள்ள அவசரப்படாத. போறதுக்குள்ள மந்திரி சுத்தமா செத்துட்டாங்க. சரி அவன் யாரு? என் மந்திரி தானே? அருகாமையில இருக்கவன் தானே? செத்துட்டான் தானே? அவன் பணத்தை நீ எப்படி விட்டான்? அவன் பணத்தை தூக்கினான். போடா அச்சா ஆகி போச்சுடா. சேர்த்து 2 ரூபா போட்டு கட்ட வச்சு கட்டி வச்சு கட்ட வச்சு வச்சுட்டாங்க. சாம்பலா போயிடுச்சு. மகாராஜா இது போறதுக்குள்ள இந்த அட்டவாடிக்கெல்லாம் ஆளுக்கு 5 10 1 2 சேர்த்து கட்ட மேல கட்ட வச்சு அது மேல உங்கட்டி வச்சு ஏச்சி சாம்பலா போச்சு. அவன் என் பாசத்து மிகு மந்திரி. அவனை சாம்பலா போயிடுச்சுனோட பரவாயில்ல. அந்த ஒரு பிடி சாம்பல போய் இருக்கணும். இரு மகாராஜா அவசரப்பட கூடாது. இரு மகாராஜா. தெரியல அம்மா வந்து என்கிட்ட அடி
மந்திரி நான் மந்திரி தான் சாம்பல் என்ன சொன்னல ஏன் வெறுங்கையோட வர்றதுக்குள்ளே சரியான புரியாது சொல்றதுக்குள்ள உண்மை அவசரம் சொல்லுவா இது போறதுக்குள்ள கிழக்கே மழை பெய்ஞ்சி செயற்கை போன வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் ஏன் நம்பி தண்ணி பரவாயில்ல அவனுடைய ஜலத்தை வந்து தண்ணி போக மாட்டான் மக்கால ஆமா வந்துட்டல எந்த மேற்கு தண்ணி போக மாட்டா நீ நைட்டு கிளம்பிருப்பா கொச்சின்னு போயிருப்பேன் பரவாயில்ல அவன் அந்த ஜல போய் கலந்துச்சு பார்த்தா அந்த தண்ணி ஒரு சொம்புல எடுத்துரும் இங்கே போயிட்டேன் அந்த ஜலம் ஏழு இருந்தாலும் பரவாயில்ல ஜலத்தியா ஒரு சொம்பு ஜலத்தியாவது கொண்டு வா அது வந்து ஒரு நடுவுல வச்சு கல்புரி ஏத்தி கல்பத்தை ஓடிச்சுட்டாங்க சரி அன்னிக்கண்ணா நீ என்ன சொல்ற மகாராஜா இங்கிருந்து உங்ககிட்ட வந்து போறது காட்டியும் அடிச்சு சித்திரை மாசம் வெயில்ல சப் ஈத்துக்குன்னு அது அருமுள்ள நல்ஜி மகாராஜான்னு சொல்லி போய் அது மிஞ்சிருக்கும் அப்படியே அடிக்கும் சொன்னாங்க சொன்ன பிறகு கேட்டு மகாராஜா இது போறதுக்குள்ள இந்த அச்ச சித்திர வெயில்ல தப்புனு ஈர்த்து அரும்பூல் அரும்பில் 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 ஆமா அவங்க அம்மா என்ன வந்தாங்க என்ன பெத்திருப்பாங்க இது போறதுக்குள்ள அரும்பில் பேசிட்டாலும் பரவாயில்ல அது பிள்ளையார் பிடிவா பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் நீ சொல்றா மகாராஜா நான் இங்கிருந்து உங்கள்கிட்ட வந்து போறது காட்டியும் அடுத்த வாரம் இருக்கிறேன் ஆட்லோனு மாட்லோனு மகளிர் லோன் மாடு ஊரு பொதுமக்கள் சேர்ந்து சுத்தமா மேஞ்சி அந்த கட்டெல்லாம் இருந்துச்சு அந்த கட்டையும் பண்ணி மகாராஜா பண்ணி சுத்தமா நோண்டி சொல்லி போ சார் வீடியோ எடுக்கிறாங்களா மந்திரி எங்க இருமராஜா எங்கடா மந்திரி அரும்பில் என்னன்னா இது போறதுக்குள்ள இந்த ஊர்ல ஓடு மந்தெல்லாம் இருக்குல்ல இருமராஜா அதான் இந்த ஊர்ல லோன் மாடு லோன் மாடுங்க லோன் மாடு பூரா பில்லு மேஞ்சிச்சு பண்ணி மகாராஜா அதாவது பண்ணி மகாராஜா பண்ணி மகாராஜா பண்ணினாலும் அடிக்கிறான் பண்ணி மகாராஜா இந்த ஊர்ல பண்ணி அந்த அடி கட்டி நோண்டிடுச்சுங்க பண்ணி போய் புடிச்சோம் ஆமா வாங்க ஒரு மாசம் வீட்டுல ஏமாத்தி உட்காந்துல சேர்த்து வாங்க என்ன சொன்னாங்க பரவாயில்ல அந்த பண்ணி பூச்சி பண்ணி பிடிச்சா சொல்றான் என்ன சொல்றேன் மகாராஜா நான் இங்க இருந்து வீட்டு வந்து பார்த்து காட்டியும் அப்படியே என்ன பண்ண அட்டடிக்கு மக்களை ஒன்னா சேர்ந்து முடிப்பினுக்கு முப்பூசை நாத்தியா முப்பூசை குத்தி வீட்டுக்கு ஒரு ஆளு ஒரு கிலோ எடுத்து முட்டாங்க மகாராஜா அந்த உடம்புக்கு வேற உதப்பா இந்த ஊர் வாழையறது சொல்லி போய் ஆள் ஒரு உதவி வந்து வண்டி போயிருந்தா
இன்னும் போறதுக்குள்ள இந்த வீர நாடகத்துக்கு காப்பு கட்டினாங்க பாரு. காப்பு கட்டு ரொம்ப நாளா ஒரு கொஞ்ச நாள் விரதம் இருந்தாங்களாம். அதனால பண்ணி 30 கொடுத்து முடிப்பு 30 கொடுத்து ஆள் ஒரு பிள்ளை எடுத்துட்டு போய் சூர்யா அவன் தான் இந்த பொருள் 4 பேர் வாங்கணும். ஓஹோ 4 பேர் வாங்க. இப்படி போற இப்படி வர இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி அனுப்புறது? மகாராஜாவுக்கு மூல வேலை செஞ்சு ஓஹோ என்னடா சொல்லி கொடுத்துல எங்க தூக்கத்துல கிளப்பி நிக்கிறான். வர அதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் யாரு கேட்கறான் அப்படின்னா கேக்குறானா? கூடுதல் மனிதெல்லாம் கண்டக்டர் மகாராஜா எல்லாம் சொல்லக்கூடிய ஆளு நானே தான் மகாராஜா, நானே தான் மகாராஜா இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு நானே தான். நானே தான் சக்கரத்துல 20 லட்சம். ஆமா 25 கிலோ 25 லட்சம். எல்லாம் சொல்லக்கூடிய ஆளு மகாராஜா நானே தான், நானே தான். ஒரு 4 பேர் வாங்கப்பா. நானே தான். பேர்ல மறந்துடு. உன் பேர் என்னடா? நானே தான். வண்டிக்கார வேற பேசிட்டாரு. இதுல வச்சு வச்சுப்பாரு. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு மகாராஜா நானே தாங்க. அடிமட்டம் போ ஒரு போதா காலமி கேட்டு சொல்லக்கூடிய ஆள். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள். போய் வரியே இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு என்ன பேரு? நானே தான். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள். யார் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு? இது எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கணும். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் வந்தாங்க வராங்க இருங்க. நானே தான் நானே தான். இல்லைங்க இது அவனை போய் ஈர்த்து வர அடிக்க மாட்டான். சொல்ல முடியாது. அடிமட்ட விட மாட்டா விட மாட்டேன்.
சம்பளத்துல பாதி கொடுத்துருங்க. பாதகங்களுக்கு இந்த அருகாமல் இருக்கக்கூடிய பாவனை கொடுங்க. என்னுடைய பாதம் பணிதலால் நீ என்றும் நீடு வாழ்வாயாக. ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்க. என்னது உடம்பு சரியில்லை. என்கிட்ட சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பல்ல. சங்கதி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிடும் மகாராஜா. என் சுத்தமே ஓட்டு பண்ணி மகாராஜா. நல்லா ஆம்பளை இங்க வா கொல்லோ டைம் நினைச்சாங்க. என் வாயில திறப்பு. சொல்லிட்டாலாம் சொல்லிட்டு நம்ம மட்டும் என் வாயில திறப்பனா. சொல்லுங்க ராஜா. என்ன சமாச்சாரம்? நான் சொன்னேன். நான் சொல்லுடா. ஏய். சொல்லு பாருடா. சூர்யா ஒரு வாசனை நான் இங்க எல்லாம் அடியா நெச்சியா. எல்லாரும் வாங்கிடுறாங்க. இல்ல நம்ம சப்பு எடுத்து என்ன சொல்றாங்க மகாராஜா தப்பு நறுக்கு அடி. எத்தனை பேர் வச்சிருப்ப? ஒரு எத்தனை பேர் வச்சிருப்ப? அடடா மன்னி எதிரி. சபையை பார்த்தா எப்படி விளக்கம்? ராஜா மகாராஜின் கிடைக்கிய மொத்த சபை நன்றிக்கு வித்தாகம் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நீ ஒழுக்கம். என்றும் இடும்பை தரும். ஆமாங்க இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? யார் யாரெல்லாம் நல்ல எண்ணங்கள் கொண்டுள்ளார்களோ அவர்கள் இந்த புவி உலகில் நீடூடி வாழ்வார்கள். உங்களை மாதிரி ஆமா யார் யாரெல்லாம் தீய எண்ணங்களை கொண்டுள்ளார்களோ இந்த புவி உலகில் அவருடைய வாழ்க்கை நாசமற்று இருக்கும். அப்படி இருக்கையில் இந்த சபையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அமர்வுள்ள சபை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு. அப்படிப்பட்ட கற்றோர்கள் அமைந்துள்ள சபை இது. சான்றோர் பெருமக்கள் அமைந்துள்ள சபை. இப்பேற்பட்ட சபையில் நான் தோன்றினேன். இவர்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கங்கள். அது போனால் போகட்டும். நான் இந்த சபையில் தோன்றினேன். நான் யார் என்று தெரிகிறதா? ராஜா விவரமா விளக்கமா நீங்க சொல்லுங்க யாருன்னு. சக்தி லோகத்தை தவத்தோடு ஆட்சி செய்து வரக்கூடிய சதுர்முகம் படைத்த மூன்றொரு காலத்தில் விளையாட்டாக வலது கால தெருவிலும் இடது கால தெருவிலும் உறுப்பினர் செய்யப்பட்ட எனது பெயரோ ஸ்ரீரங்கி தச்சகன் என்று தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர மஞ்சீகி தந்தி இருப்பா அது மாடு அசு போயிடுச்சு. நானும் சபையில் வந்தேன் என்றால் 4 தேவிமார்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா? யாராருங்க? தெரியல. ரம்பை, ஊர்வசி, சுலோச்சனை, மேனகை சொல்லக்கூடிய 4 பேர்களும் நடினம் ஆடுவார்கள். ஏடா
ரம்பை ஊர்வசி என்ன போச்சு? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாலா கண்டபாடி கட்டிப்பூடிடா எம்மாடி காத்தடிக்குது கனவு சாப்பிட்டு அப்படி எங்க நாட்டுலங்க மகாராஜா எங்க நாட்டுல மகாராஜா எங்க நாட்டுல இப்படி ஆடுவாங்க உங்க நாட்டுல பரத நாட்டியமா அட்டோரி சண்டை என்ன ஏழு மலை அனப்பிள்ளை அனப்பிள்ளை அட்டோரி கிராமத்தில் வந்து வரக்கூடிய ஏழு மலை அவர்கள் அண்ணன் பிள்ளை சூர்யாவுக்காக வேண்டி 1000 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்திருக்கார். வெங்கில வீரந்த சாமி கூட இருந்து நல்ல அள்ளி பலிக்க வேண்டிய பேச்சு ஒரு 500 பின்னாடி பேக் ஒன்று வாங்கி மாட்டி உதவாங்க அரட்டவாடி முருகன் அவர்கள் அரட்டவாடியை சேர்ந்த முருகன் அவர்கள் இதோ சூர்யாவுக்காக வேண்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்திருக்கிறார். அரட்டவாடியை சேர்ந்த காமாட்சியம்மாள் அவர்கள் இதோ தனது பேரனுக்காக பாரணையாக வேண்டி இருப்பேன். இதோ சூர்யாவுக்காக வேண்டி 500 ரூபாய் அன்பளிப்பு சிவ ஜெயம் ஜெயம் நான் காதுல மூங்களுக்கு தேர்னா கட்ட கொடுங்கம்மா இந்த மகாராஜா ஒரு வாட்டி எடுத்து மீதி கொடுத்துருவாரு. இல்ல மகாராஜா கொடுப்பாடுறான் மகாராஜா கொடுப்பாரு ஒரு நாள் எடுத்துட்டு கொடுவேன்னா இல்ல குருபாடு மகாராஜா கொடுப்பாருப்பா கொடுப்பதற்கு மகாராஜி மகன் படிச்சா இதே அத்தோரி கிராமத்துல சிறப்பாக வாழ்ந்தக்கூடிய சூர்யா அண்ணா அவர்கள் இந்த வீரபத்ர நாடகத்திலே தட்சணை அளிக்கக்கூடிய சூர்யா அண்ணா அவர்கள் பின்னணியை பாராட்டி பின்னணியை பாராட்டி கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலே வீரபத்ர சாமி குடியிருந்து நோயற்ற வாழ்வோம் எல்லா செலுத்த வேண்டும் என்று அப்படி அதுவும் தவிர மகாராஜா
கடி என்றால் பரி என்றால் குறுகிய பணிகளோ நான் வரும் சமயத்தில் போர் அதே சமயம் நான் தந்தையை போய் பார்க்க வேண்டும். ஓஹோ தந்தையே தந்தையே வந்த பாதத்திற்கு தர்கலுடன் நானும் அநேக கோடி வந்தனங்கள். அதையும் தவிர ஏறிந்த விசாரோ என்னுடைய தந்தையின் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாயா? எப்படி? அவருடைய முகமும் அழகாக இருக்கும். ஆனால் இன்றோ வாடி இருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. அதுவும் தவிர ஏன் அவன் பெருமை தாங்க உனக்கு யாரேனும் எதிரிகள் இருந்தால் அவர்களை நான் இமை பொழுது சென்று முடித்து வருகிறேன். ஆனால் தந்தையே
என்று சொல்வேன். அந்த அஞ்சான் எங்க கொண்ட அந்த ஆண்டிப்பையனை நினைச்சாலே என் நெஞ்சமாகப்பட்டதெல்லாம் கொதிக்கிறது தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஐயா வலிய அந்த ஆண்டிகள் என்ன செய்தான் தெரியுமா? வர அழைத்து வரத்தை தந்து பொறாமல் பாதித்து என் சிரத்தை கிள்ளிவிட்டான். தனியாமல் நான் ஏதேதோ சாபங்கள்லாம் கொடுத்து அந்த ஆண்டி பையன் வருணமின்றி அடி பண்ணி வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி என்றால் உட்கார வேண்டும், ஆடு என்றால் ஆட வேண்டும், பாடு என்றால் பாட வேண்டும். ஐயனே நீதான் கதி என்று கை கட்டி சேவிக்க வேண்டும். இப்படி மட்டும் செய்தால் எக்காலமும் என் மகன் தட்சகன் என்று பெருமை கொள்வேன். தந்தையே உன்னை விட கஷ்டத்தை உருவாக்க உறுதி கொண்டான். அன்றியை பார்த்து நன்றாய் பகிர்ந்து ஆனால் தந்தையே
எந்த யோசனையும் தெரியவில்லை. நீங்கள் யோசனையை சொன்னால் நான் அதை சென்று முடிக்கிறேன். கண்மணி ரட்சகா, தூணிமீன் போல அதற்கு எண்ணம் கொண்டு என்ன செய்தால் எங்கியபடி நடக்கும் ஒன்று முதலியாமல் கண்மணி ரட்சகா, அந்த அந்த அந்தரி மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அந்த பரமனின் இடபாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி உன் மகளாக பெற்றெடுக்க வேண்டும். அப்படி பெற்றெடுத்தால் சகல வயதாக நாம் பெறலாம். அது எப்படி தெரியுமா? எப்படி கேசவன் என்ற கேசவனுக்கு தங்க என்ற செருக்கும் அணிந்திடும். அந்த கெருவம் கொண்ட பரமசிவன் செருக்கழிந்துவிடும். அது மட்டும் அந்த வாசவனும் கேசவனும் வந்து பணிவார்கள். இந்த வையமெல்லாம் உன் கைவசம் வஞ்சித்து தீர்த்து விடுகிறாலும் அது மட்டுமா சொன்னோம். அந்த மகா மேரு முதல் நமக்கு கிடைக்கும். யோசித்து நல்ல முடிவை கூறு. ஒன்று குறை 50 பெண் பெற்று நம்மே ஒரு மகளாக விடுத்து விட்டால் என்று வரைக்கும் எல்லாம் எவ்வாறு நன்றி அஞ்ச மாட்டேன். தந்தை சொல்லி நான் என்
தந்தையை அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார். ஆமா. எனக்கோ 50 பெண் பிள்ளைகள். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? அவர்களுக்கு மாப்பிள்ளை தேடுவதும் மனம் முடிப்பதும் இவ்வாறே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நான் எப்படி மனம் முடித்தேன் தெரியுமா? ஏற்கனவே உள்ள 49 பெண்களுக்கும் ரிஷிக்கு 23, சந்திரனுக்கு 23, ரிஷிக்கு 9, காசிகளுக்கு 13, இவ்வாறாக 49 பெண் பிள்ளைகளுக்கு நான் மனமுடித்து கொடுத்தேன். இப்படி இருக்கையில் அவரோ ஈஸ்வரியை எனது மகளாக பெருக்கும்படி தவம் செய்ய சொல்கிறார். நான் என்ன செய்வேன், எப்படி அவளை பெற்றெடுப்பேன் என்று தெரியவில்லை. ஆகையால் எனது ஒரு பங்காகிய எனது மனைவியை அழைத்துவார். மாத்தானே பட்டவர் மனைவியாகிய அருணாவதியை அழைக்க சபைக்கு வருகிறார். கலைத்து வருகிறோம்.